ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு வீட்டிலேயே ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் பட்டை சோம்பு கிராம்பு இது எல்லாத்தையும் ஃப்ளேவருக்காக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இதையும் தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நேற்று நைட்டே இந்த பட்டாணி 1 கப் பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அது கூட 2 சின்ன உருளைக்கிழங்க இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2யுமே நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த அளவு, அதாவது லைட்டாக பட்டாணி உருளைக்கிழங்கும் முங்குற அளவுக்கான அளவான தண்ணியை தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுடலாம். அடுப்பில் பேன் வச்சு ஹீட் ஆன உடனே தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு, இதுவும் ஆனியன் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் தக்காளி நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதும் இது கூட நம்ம மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா அது ஒரு 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா அது ஒரு 1/4 டீஸ்பூன், சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பட்டாணி எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்ட் வேணுன்றதுனால நான் லைட்டாக தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படியே நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பர்பாக ஸ்மெல் அப்படியே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்குன்னு. போதும், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக அதில் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.